إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ வல்லமை படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக என்று போற்றி புகழ்ந்த பின்னால் அவனுடைய அன்பும் கருணையும் ஈடேற்றமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த சமுதாயத்தார் மீதும் இந்த மார்க்கத்தை தொடர்ந்து இன்று வரை கொண்டு சேர்ப்பதற்காக தன் உயிரை அர்ப்பணம் செய்தவர்கள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் மறுமை வரைக்கும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் ஈடேற்றமும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிக் கொண்டவனாக அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலாவுடைய மார்க்கம் எதையெல்லாம் நமக்கு செயல்படுத்துமாறு சொல்லி காட்டுகிறதோ அதையெல்லாம் என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் முடியுமான அளவு நடைமுறைப்படுத்தியும் இந்த மார்க்கத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்த அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ, எதையெல்லாம் அல்லாஹ் கட்டளையிடாமல் இருக்கிறானோ அதையெல்லாம் தவிர்த்தும் எடுத்து நடக்காமலும் எமது வாழ்க்கையில் நல்ல மோமின்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும் என்கிற இந்த செய்தியை முதற்கட்டமாக நினைவுபடுத்தியவனாக, அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹுடைய அழைப்பின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்னை அவனுடைய அடியானாக ஏற்றிருக்கிறான் என்கின்ற ஒரே ஒரு தோரணையின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் மரண வேதனையில் மனிதன நிலை என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடாக அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்துக்கு சில செய்திகளை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் மரணத்துக்கு முன்னுகின்ற தலைப்பில் நாங்கள் முதல் வாரம் மரண தருவாயில் இருக்கிற மனிதன் எப்படி வாழ்வான் என்கிற செய்தியையும், ஒவ்வொரு மனிதனும் இந்த சக்கராத்துடைய நிலையை அடைந்து கொள்கிற பொழுதும் அவனுடைய உள்ளங்கள் எதை பற்றி யோசிக்கும், அதை சூழ இருக்கிறவர்கள் எதை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எல்லாம் நோய் விசாரிக்க வருவார்கள், அவர்களாக இவர் உயிரிழக்கப் போகிறார், மரணிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்து வருவார்கள். நம்மை சுற்றி குர்ஆன் ஓதுகிற சத்தங்கள் கேட்கும், துஆக்கள் ஓதுகிற சத்தங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்கிற செய்தியை நாங்கள் சென்ற வாரத்திலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த சத்தங்களும் ஓசைகளும் காதுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த நொடி பொழுதுகளில் அதை அடுத்து நம்மை சூழ வருகிற அந்த மரண நொடி எனக்கும் உங்களுக்குமான உலகினுடைய முடிவு நேரம், மறுமைக்கான ஆரம்ப நேரத்தை நாங்கள் அடைகிற சந்தர்ப்பத்தை இன்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த ஒரு ஆத்மாவும் எங்கு மரணிக்கும் என்பதை அறிய மாட்டாது. அதேபோல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு ஆத்மாவும் எதை சம்பாதிக்கும் என்பதை அது அறிந்து கொள்ளாது என்பதையும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எதை நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்பதுதான் இந்த ஜும்மாவினுடைய கருப்பொருளாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக அல்லாஹ் தஆலா ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
வமா கான லினஃப்ஸின் அன் தமூத, ஒரு மையத், ஒரு ஜனாசா, ஒரு இழப்பு ஏற்பட போகிறது என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறிந்திருக்க மாட்டார். இல்லா பிஇذنில்லாஹி கிதாபம் முஅஜ்ஜலா, அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்பாட்டின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய பதிவேட்டின் அடிப்படையிலே தவிர யாரும் தன் உயிரை மாய்த்து கொள்ள முடியாது. யாருடைய உயிரும் கைப்பற்றப்பட மாட்டாது. யாருக்கு எப்போது உயிர் கைப்பற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, யாருடைய உயிர் இந்த நேரத்தில், இந்த நொடியில், இந்த சந்தர்ப்பத்தில் தான் மலக்குகள் கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியிருக்கிறானோ, அந்த சந்தர்ப்பத்துக்கு பதிலாக வேறொரு சந்தர்ப்பத்தை அவர்கள் அல்லாஹ் பயன்படுத்த விடமாட்டான் என்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லுகிறான், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வமன் யுரிது ஸவாபத் துன்யா நுஅதிஹி மின்ஹா, யார் இந்த உலக வாழ்க்கையில் உலகம்தான் தனக்கு தேவை என்று பிடிவாதமாக இருந்தார்களோ, உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களுக்கு அதை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யுரிது ஸவாபல் ஆகிரா, யார் மறுமைக்கான தேடுதலை கொண்டிருக்கிறார்களோ, யார் மறுமைக்காக தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அதை நாங்கள் கொடுப்போம் என்று அல்லாஹ் செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிற செய்தி இரண்டு வார்த்தைகள். உலகுக்காக நீங்கள் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை உலகிலே உங்களுக்கு தருவோம், நீங்கள் மறுமைக்காக வாழ்ந்தால் மறுமையிலே உங்களுக்கு அதை தருவோம். ஆனால் நீங்கள் மரணத்தை அடைய வேண்டும் என்பது நிச்சயம். அது நீங்கள் உலகை விரும்பினாலும் சரி, மறுமை நாளை விரும்பினாலும் சரி, உங்களுக்கு மரணம் வருவது நிச்சயம் என்பதை அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தியை நன்றாக உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அன்சாரியுடைய ஜனாசாவை அடக்கம் செய்ததற்கு பின்னால் அந்த கபர் அடியிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உபதேசம் செய்கிறார்கள், ஒரு செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்னல் அப்தல் முஃமின், ஒரு முஃமினான அடியான் இருக்கிறானே, அந்த மனிதனுடைய உயிர் இதா கான ஃபீ குபுலி மினல் ஆகிரா, அவனுக்கான மறுமைக்கான தயாராகிற நிலையை அவன் அடைகிற பொழுது, மரணத்தை அவன் எதிர்நோக்குகிற பொழுது அவன் காணுகிற சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஜாஅஹு மலக்குன், அவனுக்கு பக்கத்தில் ஒரு மலக்கு வருவார். ஃபஜலஸ இன்த ரஅஸிஹி, அவனுடைய தலைக்கு அருகாமையில் ஒரு மலக்கு அமர்ந்து கொள்வார். அவருடைய தலைமாட்டுக்கு பக்கத்திலே ஒரு மலக்கு இருப்பார். ஃபயகூலு, அந்த மலக்கு சொல்லுவார், அந்த மலக்குல் மௌத் சொல்லுவார், உஹ்ருஜி அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ்வின் சாந்தம் பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வின் சாந்தம் பெற்ற ஆத்மாவே, உஹ்ருஜி, நீ வெளியேறிவிடு என்று அவர் என்ன செய்வார், அந்த ஆத்மாவுக்கு சொல்லுகிறார். இது யாருடைய ஆத்மா? ஒரு மூமினுடைய ஆத்மா. அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட அடியானுடைய உயிர் பிரிய போகிற நொடி பொழுது உறவுகளே, அந்த நொடியில் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை ஆசை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஆத்மாவாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய உயிர் பிரிகிற போது, யா அல்லாஹ், என்னுடைய உயிரை நீ கைப்பற்றுகிற பொழுது நான் மூமீனாக இருக்க வேண்டும், நான் கலிமாவை சொன்னவனாக இருக்க வேண்டும் என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக மனதிலே பதித்து வைத்துக் கொண்டு அதை தொடராக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், மலக்குமார்கள் இந்த உயிரை இந்த கைப்பற்றுகிற இந்த நொடி பொழுதுல மலக்குமார்கள் எல்லாம் அப்படி வந்து அமர்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முத்தல் பசர், சொர்க்கத்துக்குரிய மலக்குமார்கள், சொர்க்கத்துக்குரிய மலக்குமார்கள் இந்த சாலிகான மனிதனுடைய கண் பார்வை எந்த அளவுக்கு பார்வை இருக்கிறதோ அந்த பார்வை எட்டும் தூரத்தில் அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து கொள்வார்கள். அந்த வானவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுதோ சூரியனை போல பிரகாசமாக இருப்பார்கள், வெண்மையாக இருப்பார்கள். இந்த மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா ஏன் அனுப்புகிறான் என்றால், இந்த மலக்குமார்கள் சுவர்க்கத்திலிருந்து வந்ததுக்கான காரணத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அவர்கள் சுவர்க்கத்தின் கஃனிலிருந்து ஒரு கஃனை கொண்டு வந்திருப்பார்கள்.
சுவர்க்கத்தின் கஃனில் இருந்து ஒரு கஃனை கொண்டு வந்திருப்பார்கள். கொண்டு வந்து இந்த மனிதனுடைய கண் பார்வை எட்டும் தொலைதூரத்திலே கஃனோடு காத்து கொண்டிருப்பார்கள். உன்னுடைய மரணத்துக்கு இன்னும் ஓரிரு நிமிடங்கள் இருக்கிறது மனிதா, உனக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த மனிதனை, அந்த உயிரை கைப்பற்றி வருகிற மலக்குமார்களை எதிர்பார்த்த வண்ணம் அந்த மலக்குகள் அமர்ந்திருப்பார்கள். உறவுகளே, அவர்கள் உயிரை கைப்பற்ற மாட்டார்கள். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? சொர்க்கவாதிகளாக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்களாக இந்த உலகில் யாரெல்லாம் மரணத்தை அடைகிறார்களோ அந்த ஆத்மாக்களின் உயிர்களை பாதுகாப்பாக சுவர்க்கத்தின் கஃனால போர்த்தி, அந்த வாசத்தை போல இந்த உலகில் எந்த வாசமும் இருக்காது. கஃனிலே இருந்து வருகிற வாசம் அது சுவர்க்கத்தினுடைய வாசனை. அந்த வாசனையை போல எந்த ஒரு வாசனையும் இருக்க முடியாது. அந்த அளவு நறுமணம் கொண்ட கஃனை அந்த மலக்குமார்கள் கொண்டு வந்து கண்பட்டும் தூரத்திலே உட்கார்ந்து கொண்டால் ஒரு மூமினுடைய உள்ளம் என்ன சொல்லும் உறவுகளே? ஒரு இறையாத்துமா அல்லாஹ்வை நம்பிய அடியானுடைய உள்ளம் என்ன சொல்லும்? யா அல்லாஹ், என் உயிரை எடுத்து விடாது என்று சொல்லுமா? என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லுமா? ஒரு காலமும் சொல்லாது. உடனே அந்த ஆத்துமா என்ன தெரியுமா செய்யும்? என் ரப்பு எனக்கு வாக்களித்ததை தந்து விட்டான், என் உயிர் போகிறது என்று அவன் சந்தோஷத்திலே அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்வான். அந்த அடியான் கஃனை பார்க்கிறான், மலக்குமார்களை பார்க்கிறான். தலைக்கு பக்கத்திலேயே மலக்குல் மவுத், உயிரை கைப்பற்ற மலக்கு வந்து விட்டார். அவர் சொல்லுகிறார், திருப்தி பெற்ற ஆத்துமாவே, நிம்மதியான ஆத்துமாவே, உன் உடம்பில் இருந்து நீயாக வெளியேறிவிடு. உறவுகளே, இதைவிட வேறென்ன பாக்கியம் தேவை? என் உடம்பு என் உயிரை வேறாக்கி விடுகிறது. உயிர் வேறு, உடம்பு வேறு. உயிர் வேறு, உடம்பு வேறு. அந்த உடம்புல இருந்து அந்த உயிர் மலக்குமார்களின் சொல் கேட்ட உடனேயே அது அப்படியே வெளியேறி விடுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு வெளியேறும் என்றால், ஒரு குவளையில் இருந்து ஒரு தண்ணீரை கீழே ஊற்றுகிற பொழுது எவ்வளவு விரைவாக அது தரையை நோக்கி வருமோ, ஒரு கோப்பை எடுக்குது, அந்த தண்ணி கோப்பையில் இருக்கிற பானையில் இருக்கிற தண்ணியை நாங்கள் கீழே ஊற்ற போகிறோம். அந்த தண்ணீர் எப்படி வேகமாக தரையை வந்து அடையுமோ எந்த தடையும் இல்லை. அதுக்கு கவுத்தின் உடனே கீழே உடைஞ்சிரும். அப்போ யாரும் இடையில கையை பிடிச்சி மறைக்கிறதுல டிரெக்டாக நேரத்துக்கு வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை போல எந்த சஞ்சலமும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிந்தனையுமே இல்லாமல், உலகத்தில் குடும்பம், குட்டி, பிள்ளைகள், வீடு, சொத்து, சுகங்கள் எதையுமே சிந்திக்காமல் அந்த ஆத்மா சொன்ன மறுகணம் உறவுகளே அந்த உடம்பில் இருந்து அந்த ஆத்மா வெளியேறி விடுகிறது. இந்த நல்ல ஆத்மா வெளியாகின உடனேயே மலக்குமார்களும் அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. கைப்பற்றியாச்சு கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்வோமேன்னு யோசிக்கிறது கிடையாது. கைப்பற்றிய மறுநொடி அந்த மலக்குமாரிடம் உயிரை கொடுத்து விடுவார்கள். நானும் நீங்களும் படுக்கையிலே கிடந்த மனிதனுடைய அசைவை காணவில்லை என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பாப்பாட சத்தத்தை காண இல்லை, சளி சத்தம் கர் கர் கர்ன்னு கேட்டது, சத்தத்தை காண இல்லை. கைகால் லேசாக அசைந்தது, அசைவு காண இல்லை. பாப்பா மரணித்து விட்டாரோ என்று பிள்ளைகள் ஒரு பக்கம், அதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னும் ஒரு கூட்டம் கையையும் காலையும் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். உறவுகளே, பிடித்து கொண்டு இருக்கிற யாராலும் மீட்டி கொண்டு வர முடியாது அந்த உயிர். அந்த உடம்பை ஒரு ரெண்டு பேர் பிடித்து பார்த்து விட்டு சொல்வார்கள், உங்களுடைய வாப்பா, உங்களுடைய உம்மா, உங்களுடைய நானா தம்பி, உங்களுடைய தங்கச்சி, உங்களுடைய பிள்ளை அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருக்கான நேர கால வரையறை அல்லாஹ் உலகத்திலே முடித்து விட்டார் என்று சொல்வார்கள். அதற்கு பின்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் என்ற வாப்பா, என்னுடைய உம்மா, என்ற பிள்ளை, என்ற குடும்பம் என்று நாங்கள் அழத்தான் முடியும். ஆனால் அந்த ஆத்மா என்ன தெரியுமா செய்யும்? இந்த உலகில் நீங்கள் எவ்வளவுதான் கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, ஊர் குடும்பமே சேர்ந்து, ஊரே சேர்ந்து வெள்ளப்பெருக்கு வருகிற அளவுக்கு அழுதாலும் சரி, அந்த ஆத்மாவுக்கு உங்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. என்னுடைய பிள்ளை அழுகிறான், என்னுடைய மனைவி தனித்து விடுவாள், என் ஊரார்கள், என் குடும்பத்தை என்ன நினைப்பார்கள், என் பிள்ளையினுடைய படிப்பு என்னவாகும் என்பதையெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு ஒரு விஷயமே இல்லை.
அந்த ஆத்மாவுக்கு ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் என்னை நல்லவனாக ஏற்றுக்கொண்டு விட்டான். நான் இந்த ரப்பை ஏற்று இந்த உலகில் எதையெல்லாம் இபாதத்தாக செய்தேனோ அந்த இபாதத்துக்கான கூலியை அல்லாஹ் எனக்கு தந்து விட்டான். அந்த திருப்தி மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு இருக்குமே தவிர மனைவி மக்கள் யாருடைய சிந்தனையும் இருக்காது. காசு கொடுத்தான் தர இல்லை, காணி வாங்க முற்பணம் கொடுத்தான் புள்ள குட்டிக்கிட்ட சொல்லவும் இல்லை, காசை கொடுப்பாங்களா இல்லையா, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வாக்களித்த வாதா சொர்க்கம் அல்லாஹ் தந்து விட்டான். அந்த ஆத்மாவை அப்படியே எடுத்துக்கொண்டு வானவர்கள் சொர்க்கத்தை நோக்கி, அந்த வானத்தை நோக்கி கொண்டு போவார்கள். கொண்டு போகிற நேரத்தில் அந்த கஃனில் இருக்கிற வாசனைகள் அப்படியே தூர்ந்து கொண்டு போகும், வாசனை வீசிக்கொண்டே இருக்கும். மலக்குமார்கள்லாம் கேட்பார்கள், யார் அப்பா இவ்வளோ வாசமாக நறுமணத்தோடு கொண்டு போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மலக்குமார்கள் மலக்குகளுக்கு சொல்வார்களாம், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரை கொண்டு போகிறோம் என்று சொல்லி உலகத்தில் நமக்கு என்ன பேர் இருந்துச்சோ அந்த பேரை சொல்வார்கள். இப்போ இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயில் வைங்க, இஸ்மாயிலுடைய உயிர் போகிறது, மலக்கு சொல்வார்கள், இப்ராஹிமுடைய மகன் இஸ்மாயிலுடைய உயிரை கொண்டு போகிறோம் என்று சொல்வார்கள். வாப்பாட பேரை சொல்லித்தான் மகண்ட பேரை சொல்கிறேன். நம்மளாம் நினைக்கிறது உம்மாட பேரை சொல்லித்தான் வாப்பாட பேரை சொல்கிறேன். நம்மளை நிறைய பேர் பிள்ளைகள் எங்காலண்டு தீர்மானிக்கிற கட்டம் பண்ணுவார். கல்யாணம் முடிச்சு விவாகரத்து நடக்கண்டா புள்ள அம்மாக்கா வாப்பாக்கா ஏண்டா நிறைய பேர் உம்மாட பக்கம் தான் விடுறது. இஸ்லாம் சொல்லுகிறது வாப்பாட பக்கம் தான் புள்ள இருக்கணும். மலக்குமார்களும் அப்படித்தான் இன்னாருடைய மகன் தான் உறுதிப்படுத்துவார்கள். ஃபாத்திமாவுடைய மகன் அப்துல்லா என்று உறுதிப்படுத்துறதில்லை, அப்துல்லாவுடைய மகன் முகமது என்றான் உறுதிப்படுத்துவார்கள். மர்மையிலையும் அல்லாஹ் அப்படித்தான் கூப்பிடுவான். அப்ப அந்த வானவர்கள் எல்லாம் அப்படியே சொல்லி கொண்டு போகிற நேரத்தில் முதலாவது வானத்தின் கதவை தட்டுவாங்க. ஒவ்வொரு வானத்துக்கும் ஒவ்வொரு பாதுகாவலர் இருக்கிறாங்க. இந்த பாதுகாவலர்கள் அந்த கதவையெல்லாம் தட்டுகிற பொழுது யாரை கொண்டு வந்திருக்கு, யாரு இல்லை, இன்னார் இன்னார் இன்னார், எல்லா வானத்திலையும் சொல்லுவோம், எல்லா வானத்தின் கதவுகளும் திறக்கப்படும். இந்த ஆத்மா சந்தோஷத்தின் உச்சத்தில் அவர்களோடு போயிட்டு அழைப்பு கொண்டு வரும். அழைப்பு வருகிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், அவரை இல்லியூன் என்று சொல்லுகிற ஏடு, அந்த ஏட்டில் பதிவு செஞ்சுட்டு, இந்த இல்லியூன் என்கிற ஏடு என்னன்னு கேட்டால், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல ஆத்மாக்களாக யாரையெல்லாம் சுவர்க்கவாதியாக அல்லாஹ் பிரகடனப்படுத்துகிறானோ அந்த சுவர்க்கவாதிகளுடைய பெயர்களை பதிக்கிற ஏட்டின் பெயர் தான் இல்லியூன் என்று சொல்லுகிற ஏடு. அந்த ஏட்டில் பதிஞ்சிட்டு அந்த உயிரை அங்கே கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்லுவான், அவர்களை அங்குதான் நான் உற்பத்தி செய்தேன், அவர்களை அங்குதான் நான் படைத்தேன், அங்குதான் மீள அனுப்புவேன், அங்கிருந்து தான் நான் அவர்களை மீள படைப்பேன் அல்லாஹ் சொல்லுவான். மலக்குமார்கள் அப்படியே ரூஹை கொண்டு கொடுத்து விடுவார். அந்த கெப்புக்குள்ள, அந்த இடைவெளிக்குள்ளே நம்ம எல்லாம் கத்தி புலப்பி வெளிநாட்டில் உள்ள மகனுக்கு கோல் பண்ணி அவன் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு வந்து இடையில வாகனம் இல்லாமல் நின்று ஒருத்தனை அனுப்பி கூட்டிகிட்டு வந்து அல்லது வீடியோ கால் பண்ணி அவனுக்கு ஜனாசாவை காட்டி எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இவ்வளோ வேலையும் செய்துவிட்டு மலக்குமார்களும் வந்து விடுவார்கள். நம்மெல்லாம் அடக்கிற நொடிக்குள்ளே கொண்டு வந்து உயிரை திரும்பி கொடுத்து விடுவார்கள். இந்த ஆத்மா, நம்ம அந்த ஆத்மாவை ஜனாசாவை வச்சிருக்கிற நேரமெல்லாம் அந்த ஆத்மா சொல்லுவோம், என்னை விரைவுபடுத்துங்கள், என்னை விரைவுபடுத்துங்கள். அதுக்கு எந்த கவலையும் இல்லை, அவசரமாக அடக்க சொல்லி அதை செய்யும், எதிர்பார்த்து கொண்டு இருக்கும். அப்போ நம்ம நாள் கணக்கு வச்சுட்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மாவை கொண்டு கபூரில் கொடுத்த வச்ச பிறகு இந்த ஆத்மாவுக்கிட்ட 2 மலக்குமார்கள் வருவார்கள். மலக்குமார்கள் வந்து கேட்பார்களாம், அந்த ஆத்மாவை எழுப்பி, உன்னுடைய ரப்பு யாரு? நம்மளோட வளமையாக நம்ம கேட்குற கேள்விகள் தான் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் பதில் வராது. இந்த ஆத்மா கிட்ட கேட்பாங்க, மன் ரப்புக் வமா தீனு, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன? அவன் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ் தீன் இஸ்லாம், என்ற ரப்பு அல்லாஹ் தான், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் தான் என்று. அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரை காட்டி, இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இந்த மனிதர் யார்? அப்போ அவர் சொல்வார், இவர் அல்லாஹ்வுடைய தூதரும் எங்களுக்கு மார்க்கத்தை சொன்னவரும் மார்க்கத்தை போதித்தவரும் ஆவார். அதுக்கு பின்னாடி கேட்பார்கள், எப்படி நீ இதை அறிந்து கொண்டாய்? 4வது கேள்வி, நீ எப்படி அறிந்து கொண்டாய்? அவர் சொல்வார், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்தேன், அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன், அதை நான் ஈமான் கொண்டேன், அதனால் தான் நான் இப்படி அறிந்து கொண்டேன் என்று சொல்வார். அப்போ அன்புக்குரியவர்களே, நல்ல ஜனாசாவுடைய உயிரை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன், நிறைய இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மா இப்படித்தான் உயிர் கைப்பற்றப்படுகிறது. இது நல்ல ஆத்மா உயிர் அதற்கு பின்னால் கைப்பற்றப்பட்டதுக்கு பின்னால் கபூரில் இப்படி நடக்கிறது.
அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலாவிடமிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. அவர் அவர் உண்மை சொல்லிவிட்டார் என்று அல்லாஹ்வுடைய அழைப்பு வரும். மலக்குகளே, அவர் உண்மை சொல்லிவிட்டார். அதுக்கு பின்னாடி அவருக்கு சொல்லும், சுவர்க்கத்தின் ஆடையிலிருந்து ஒரு ஆடையை அவருக்கு உடுத்தி விடுங்கள், சுவர்க்கத்தின் விரிப்பை அவரின் பக்கம் விரித்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அவர் மாப்புள்ள போல தூங்குவார். அவருக்கு எந்த நிம்மதியும் தொல்லையும் இருக்காது. திடீரென்று பார்ப்பார், ஒரு மனுஷன் வந்து நிற்பான், அழகா பசுந்தான ஒரு தோற்றத்தில். உனக்கு நான் ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன். நம்ம சொல்லுவோமா, உன்னை பார்த்தா நல்ல செய்தி சொல்கிற ஆள் மாதிரி தான் இருக்கு, என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு. அது பிறகு கேட்ப, நீ யாருப்பா? அந்த உருவம் சொல்லும், நீ உலகத்தில் செய்த நல்லமல்கள் தான் நான். நீ நல்லமல்கள் செய்தாய், அந்த நல்லமல்கள் தான் அழகான தோற்றமாக உன்னிடம் நான் வந்திருக்கிறேன். நீ மறுமையை அடைகிற வரைக்கும் உன்னோடு நான் இருக்க போகிறேன் என்று அந்த ஆத்மா சொல்லும் என்கிற செய்தியோடு நல்லவருடைய அடுத்த நிலைகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டங்களில் நாங்கள் பார்க்கலாம். இரண்டாவது செய்தியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிலையில் மட்டும் இருந்துவிடக்கூடாது என்பதை ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுகிற நொடி பொழுதுகளில் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு அடியானோட உயிர் பறிக்கப்படுகிற போது அந்த மனிதன் திகைத்து போயிருப்பான். அவனுடைய கண் பார்வை எட்டுகிற தூரத்தில் கருமேகம் சூழ்ந்ததை போல மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவளுடைய முகங்கள் கருகருத்த மேகம் போல இருக்கும். பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிற அந்த மலக்குமார்கள் தூரத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உட்கார தலைமாட்டுக்கு பக்கத்திலே மலக்குல் மௌத் வந்து அமர்ந்து கொள்வார். அமர்ந்திருக்கிற மலக்குல் மௌத் சொல்வார், யா அய்யத்துன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆத்மாவே, கெட்ட ஆத்மாவே, உஹ்ருஜி, நீ வெளியேறு, நீ வெளியேறு. இந்த ஆத்மா உலகத்தில் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்த ஆத்மா, அல்லாஹ்வுடைய வணக்கங்களை புறக்கணித்த ஆத்மா, மறுமையை மறந்த ஆத்மா, கபரை மறந்த ஆத்மா, உலகம்தான் நிரந்தரம் என்பதை எதிர்பார்த்த இந்த ஆத்மா மலக்குல் மௌத் பக்கத்தில் வந்தோடனே நடுங்கி உடம்பினுடைய ஒவ்வொரு மூட்டுகளுக்குள்ளும் போய் ஒளிந்து கொள்ளும். அந்த உயிரை மலக்குமார்கள் நீ வெளியேறு என்று சொன்னால் அது வெளியேற மறக்கும். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் அடி கொடுத்து பறிக்க சொல்லி அனுமதி கொடுப்பான். அந்த மலக்குமார்கள் அந்த ஆத்மாவினுடைய முகத்தில் முதலாவது அடி, இந்த விலா எலும்பில் முதலாவது அடி விழும், முதுகுபுறத்தில் முதலாவது அடி விழும். அறவாசி உயிரை பிச்சை எடுக்கிறது போல பறித்தெடுப்பார்கள். இரண்டாவது முகத்திலே இரண்டாவது அடி விழும் பொழுதோ முழுமையாக உயிரை பறித்தெடுப்பார்கள். உயிர் பிரிகிற பொழுது அந்த மனிதன் வேதனைப்பட்டவனுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. அந்த துருவாடை அடிக்கிற உலகில் அதுபோல நாற்றம் வேறு எதுவும் கிடையாது. அந்த கபனிலே அவரை சுருட்டி கொண்டு வானத்தை நோக்கி கொண்டு செல்வார்கள். மலக்குமார்கள் கேட்பார், யாரை கொண்டு போய், இன்னாருடைய மனிதன் இன்னாருடைய மகன் இன்னாரை கொண்டு போகிறோம் சொல்வார்கள். அதற்கு பின்னால் வானத்தின் கதவுகள் தட்டப்படும், திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், அவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்பட மாட்டாது. அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்வான், அவர்களை சிஜ்ஜீல் என்று சொல்லுகிற ஏட்டிலே பதிவு செய்யுங்கள். சிஜ்ஜீல் என்று சொன்னால் நரகவாதிகளை மட்டும் பேர் பதிவு செய்கிற அந்த ஏடு. அதில் பதிவு செஞ்சதுக்கு பின்னால் அந்த ஆத்மாவை அல்லாஹ் தஆலா மீண்டும் அந்த உடம்புக்கு செலுத்துமாறு சொல்லிவிடுவான். நாங்கள் அதுக்குள்ளே அடக்கம் செய்து விடுவோம். அடக்கம் செய்ததுக்கு பின்னாடி 2 மலக்குமார்கள் அவரை வந்து விசாரிப்பார்கள். விசாரிக்கிற பொழுது அந்த ஆத்மா, உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்று கேட்டால், லா அதிரி, எனக்கு தெரியாது என்று சொல்லும். அல்லாஹ்வுடைய தூதரை காண்பித்து விட்டு, இந்த மனிதரை பற்றி தெரியுமா என்றால், எனக்கு தெரியாது, மக்கள் இப்படி சொல்ல நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்வான், அவன் பொய் பேசுகிறான், அவன் பொய் உரைக்கிறான் என்று சொல்லி நரகத்தின் ஆடையிலிருந்து ஒரு ஆடை அவனுக்கு ஆடையாக அணிவிக்கப்படும். நரகத்தின் விரிப்பிலிருந்து ஒரு விரிப்பு அவனுக்காக விரிக்கப்படும். நரகத்தின் கதவுகள் அவனுக்காக திறக்கப்படும். அதற்கு பின்னால் மலக்குமார்கள் சென்று விடுவார்கள். நெருப்பு கங்கையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். இப்பொழுது பயங்கரமான தோற்றத்திலே ஒரு மனிதன் வருவான். இந்த மனிதனை பற்றி அவன் தொல்லை கொடுத்து கொண்டிருப்பான். அந்த உருவம் சொல்லும், உனக்காக நான் ஒரு கெட்ட செய்தியை சொல்லப் போகிறேன், நீ யார், நான் உன்னுடைய கெட்ட செய்திகள். அதுக்குள் நாம் சொன்ன பார்த்தா கெட்டவ மாதிரி தான், நல்லவ மாதிரியா இருக்கிற, கெட்டவ மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஆத்மாவை நமக்கு சொல்லுவோமா. அப்போ அதுக்கு பின்னாடி அந்த ஆத்மா மறுமை வரைக்கும் என்னையும் உங்களையும் தொல்லை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இது மையவாடியில் வைத்து ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி, ஒரு நீண்ட தகவல். அந்த அடிப்பில் அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நாடியர்களே,
அதற்கு பின்னால் வெளியில் வந்து நாங்கள் நன்மை செய்ய முடியாது, யாரிடமும் கையேந்தி விட முடியாது, எமது குறைகளை நிறைகளை சொல்லிவிட முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான நரக வேதனை சம்பந்தமான ஒரு செய்தியை சுருக்கமாக 5 வினாடிகளில் உங்களுக்கு நான் உபதேசித்திருக்கிறேன். கெட்டவர்களுடைய உயிரை அல்லாஹ் இப்படித்தான் கைப்பற்றுகிறான். அந்த அடிப்படையிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல் அம்மாபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் நல்ல முறையில் வருகிறார்கள், நல்ல முறையில் கேள்விகளும் கேட்கப்படுகிறது, சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது என்கிற சுருக்கமான செய்தியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அதே போல் கெட்ட ஆத்மாவினுடைய உயிரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமே அவருக்கு பயங்கரமான தோற்றத்தை காட்டி அடி உதையுடன் அவருடைய உயிரை கைப்பற்றி வானத்தின் கதவுகள் மூடப்பட்டு அவர் நரகத்தினுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டு கபூரிலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கபூரடியில் வச்சு சொல்கிறார் என்றால், ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய தருணம். நானும் நீங்களும் மரணிக்க இருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த மரணத்தை அடைகிற பொழுதோ நான் களிமா சொன்னவனாக மரணிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல இபாதத்தை செய்கிற பொழுது மரணிக்க வேண்டும். நம்மள நிறைய பேர் தொழிலுக்காக வேறொரு தேவைக்காக நிறைய நேரங்களையும் காலங்களையும் செலவழிக்கிறோம். இன்றைக்கு பிள்ளைகளை கிளாஸுக்கு விட்டுட்டு ரோட்டில் சும்மா நிற்கிறோம். பிள்ளைகள் வார வரைக்கும் 4 மணிக்கு போனால் 5 மணி வரைக்கும் ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறோம். பிள்ளை வர வேண்டும் என்பதற்காக, பிள்ளையின் பாதுகாப்புக்காக. நாங்கள் யாரும் மரணத்தை எதிர்பார்த்து இந்த அளவுக்கு இருப்பது கிடையாது. யாராவது மௌத்து வரப்போது குந்திட்டு இருக்கிற சந்தர்ப்பங்களை பார்க்க முடியுமா? ஒரு வாகனம் எதிரே வருகிறது, நான் மௌத்தா போக வேண்டும் என்ற ஆசை வைத்து யாராவது பார்க்க முடியுமா? இல்லை, தப்பி தோடத்தான் போவோம். அல்லாஹுடைய அழைப்பே வந்தாலும் அது தற்கொலை, அது வேறு. அல்லாஹுடைய அழைப்பே வந்தாலும் தப்பிக்க முயலுமே தவிர அதை விரும்பி ஏற்றுக்கொள்களா நாங்கள் இருப்பது கிடையாது. அதனால் எமது வாழ்க்கையில் நாங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை இபாதத்தோடு கழிப்போம். நரகம் என்கிற அந்த படுபயங்கரமான நிலையிலிருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்கிற செய்தியை முடியுமான அளவுக்கு என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல் இந்த ஓலவல் எழுதுகிற மாணவர்களுக்கான சில செய்திகளை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக உங்கள் தரங்களை, உங்கள் அனுபவங்களை, உங்கள் படிப்பை பார்க்கிற ஒரு பரீட்சையை தவிர உங்களுடைய அஹ்லாக்கையும் பண்பாடுகளையும் துறந்து விடுகிற ஒரு பரீட்சை அல்ல. பாடசாலையில் இருக்கும்போது ஒழுக்கமான மாணவனாக வேறொரு கல்வி இடத்துக்கு பாடசாலைக்கு ஓலவல் எக்ஸாம் எழுத செல்கிறான். 11 நாள் 15 நாள் ஓலவல் எக்ஸாம் எழுதுகிறான். எக்ஸாம் முடிந்து அடுத்த நாள் அடுத்த நொடி எக்ஸாம் முடிந்து பின்னரமே அவன் கழுதையாக மாறிவிடுகிறான். ஷைத்தானியத்தான பண்புகளையும் பெண்கள் மீது ஆண்கள் பெயிண்டுகளையும் வீணான விஷயங்களை வீசுவதையும், அதில் எக்ஸாம் முடிந்தவுடனே அவர்களுக்குள் கூச்சலிட்டு கத்துவதும், தவறான கதிரைகளை அடித்து உடைப்பதும், பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதும், இது பரவலாக ஓலெவல் ஏலெவல் எக்ஸாம் செய்துவிட்டால் இந்த ஷைத்தான் மாணவர்கள் மத்தியில் நல்லா போயிடுறான். ஊரில் ஒழுக்கமாக நல்ல மாணவன், பண்பான மாணவன் என்றெல்லாம் பேர் வாங்கிய மாணவனும் மாணவியும் பெண்களும் ஆண்களும் பாடசாலை எக்ஸாம் என்று வெளியூருக்கு போய்விட்டால் அங்கே ஓலெவல் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் பண்பாளர்களாக இருப்பார்கள். முடிந்து விட்டதாம் என்று தெரிந்துவிட்டால், எக்ஸாம் கடைசி என்று தெரிந்துவிட்டால் போகிற போக்கில் பேக் கொண்டு போவாதன், பேக்கிலே உஜாலா போத்தலையும் இன்னும் பல கலர்களை கரைத்து கொண்டு பேக்கிலே போகிறான். போயிட்டு எக்ஸாம் முடிந்த உடனே வாசல் படியிலே கதிரையை வீசுகிறார்கள். அதே போல் பெயிண்டையெல்லாம் பெண்கள் மீது வீசுவதும், ஆண்கள் பெண்கள் மீதும் பெண்கள் ஆண்கள் மீதும் வீசி சந்தோஷமாக கொண்டாடுகிற கலாச்சாரம் இஸ்லாம் தடுக்கிற கலாச்சாரம். இது ஒரு படிக்கிற மாணவனுக்கு உகந்ததல்ல என்கிற செய்தியை நீங்கள் ஆழமாக உள்ளத்திலே பதிந்து கொண்டு நீங்கள் பரீட்சை எழுதப் போகிறீர்கள். பண்பாடை அவுக்குறதுக்கு அல்ல, பண்பாடை அழிப்பதற்காக நீங்கள் போகவில்லை. எப்படி சென்றீர்களோ அப்படியே மரியாதையாக வாங்கள். இந்த ஊர், ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு ஒழுக்கங்களும் இருக்கிறது. இந்த அணுக்கணை என்றால் அணுக்கணைக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. அந்த மானங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புகள். நாங்கள் வெளியிலே போனோம், திரியை எடுத்தோம், நைனியை எடுத்தோம் என்று முக்கியம் அல்ல. அணுக்கணையின் மானத்தை நீங்கள் இலக்க செய்துவிட்டீர்கள் என்றால் அது உங்கள் பரம்பரையை பேசும். அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் மரியாதைகளும் இருக்கிறது. அதை பேண வேண்டியது இந்த பரீட்சை என்கிற பெயரில் வெளியே செல்கிற மாணவர்கள் உங்கள் மானங்களையும் உங்கள் பெற்றோர்களின் மானங்களையும் பேணி வாழுகிற, பேணி எக்ஸாம் செய்து அதனூடாக நல்ல பெறுவர்களை பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. வாஹ்ரு ரப்பில் ஆலமீன்.